அஸ்ஸலாமு அலைக்கும். ஐபோவான் வணக்கம். நான் சர்ஃபான் பிஏ பிளாக் குவைத் நாட்டிலிருந்து சர்ஃபான் பிஏ பிளாக் மற்றும் சர்ஃபான் பிளாக் பிஏ டு சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ எனப்படும் 3 யூடியூப் சேனலூடாக தொடர்ந்து மக்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஒருவர். எங்களுடைய நாட்டில் தற்போது நடக்கும் மிக முக்கியமான சில விடயங்களை பற்றி, அதே போல இந்த வெளிநாடுகளில் இருக்கும் தொழிலாளர்களுக்கான தேவைகளை பற்றியும் குறிப்பிடுவதற்காகவே என்னுடைய இந்த வீடியோவில் நான் சில பதிவுகளை இட்டிருக்கின்றேன். தயவு செய்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சென்றடையும் வரை தயவு செய்து இந்த வீடியோவை பதிவு செய்யுங்க. எங்களுடைய இலங்கை நாட்டிலே இவ்வளவு காலமாக 76 வருட அரசியலில் பல கொள்ளைகளில், பல சூறையாடல்களில் சம்பந்தப்பட்ட பல அரசியல்வாதிகள் என்று நாட்டை விட்டு தப்பி ஓடும் சூழல் உருவாகியுள்ளது. அதே போல நாங்கள் எங்களுடைய இலங்கை தற்போதைய அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வது, இந்த திருடர்களுக்கு எந்த வழியிலும் தப்பிப்பதற்கு இடம் அளிக்காதீர்கள். அதே போல முக்கியமான ஒன்று, வெளிநாடு வாழ் தொழிலாளர்களின் வயிற்றில் அடித்த, வெளிநாடு வாழ் தொழிலாளர்களை இன்னும் ஏமாற்றிய, வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் என்ற பெயரை வைத்து கோடிக்கணக்கில் சம்பாதித்த மனுஷ நாணயக்கார எனும் மகா திருடனை இப்போது தப்பிக்க வைத்துள்ளீர்கள். இலங்கை அரசாங்கமே இதுவும் முற்றிலும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம். இன்று சுவிட்சர்லாந்தில் இருக்கும் மனுஷ நாணயக்காரர் நாளை பிரான்ஸ் போக உள்ளார். இப்படியே தொடர்ந்தால் இன்னும் எத்தனையோ திருடர்கள் எங்களுடைய நாட்டில் இருந்து சூறையாடிய பணங்களை வேறு நாடுகளுக்கு கொண்டு சென்று மீண்டும் அதே நாட்டின் பங்களோத்து நிலையை மறுபடியும் உருவாக்க தயாராகியுள்ளார்கள். தயவு செய்து எங்களுடைய இலங்கை அரசாங்கமே இதற்கு சரியான தீர்மானம் எடுங்க. அதே போல இந்த வெளிநாடுகள்ல நாங்க குளிர்லையும் மழையிலையும் பனிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு நாட்டுக்காக இன்னைக்கு வரைக்கும் டாலர் அனுப்பிட்டு இருக்கிறோம். எங்களுடைய தொழிலாளர்களுக்கான சரியான நியாயமான தீர்வுகளை பெற்றுக் கொடுங்க. முக்கியமா இந்த மாதிரியான அரசாங்க அதிகாரிகளால், அமைச்சர்களால் நடத்தப்பட்ட ஊழல்களை தொடர்ந்தும் விவரிச்சு கொண்டே இருக்கின்றோம். அதை பற்றியும் தொடர்ந்தும் விசாரணை பண்ணுங்க. முக்கியமா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், வெளிநாட்டுக்காக வேலை வாய்ப்புக்காக தொழிலாளர்களை அனுப்பும் போது அவங்களுக்கு வழங்கக்கூடிய ட்ரைனிங், அதாவது அவங்களை நீங்க ஒரு சர்டிபிகேட் பண்ணி அனுப்புறீங்க, ஆனா அனுப்புற அந்த சர்டிபிகேட்டுக்கு ஏற்றாற் போல அவங்க ட்ரைனிங் எடுத்து வராங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, எந்த ஒரு பயிற்சியும் இல்ல. பயிற்சி நிலையங்கள்ல சாதாரணமான சில விடயங்களை சொல்லிக் கொடுத்து விட்டு தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இந்த நாட்டுக்கு வந்தா இந்த நாட்டுடைய சட்டத்திட்டம், இந்த நாட்டுடைய நடைமுறை எதை பற்றியும் மக்களுக்கு தெரியாமல் போயுள்ளது. இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் நிச்சயமாக இந்த நாட்டில் பல தொழிலாளர்கள் தங்களுடைய உயிரை கூட இழக்க நேரிடும். அதனால் எங்களுடைய அரசாங்கம் மற்றும் அதிமேதக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களிடம் நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நிற்கதியான சூழலை மாற்றி அமைக்க நிச்சயமாக சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை, உயர் மட்டங்களை நீங்கள் சரி செய்ய வேண்டும். அதே மாதிரி தூதரகங்களில் இருக்கும் பற்றாக்குறைகள், அதிகாரிகளுடைய தேவைகள், இவை அனைத்தையும் நிச்சயமாக நீங்க உடனடியாக நிவர்த்தி செய்யணும். ஏன்னா வெளிநாடுகள்ல வாழக்கூடிய தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகள்ல முக்கியமான பிரச்சனையே தூதரகங்கள்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள் தான். ஆனா தூதரகங்கள்ட்ட அதை பற்றி வினவும் போது தூதரக அதிகாரிகள் குறிப்பிடுவதும் எங்களுக்கு சரியான சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போடுவதற்கான அதிகாரிகள் இல்லை, அதிகாரிகளுடைய பற்றாக்குறை காரணமாகத்தான் நாங்கள் இதுவரையிலும் எங்களுடைய சேவைகளில் சில ஸ்தம்பிதம் தாமதம் ஏற்படுகிறது என்று. அதனால் தயவு செய்து இலங்கை தூதரகம் எங்கெங்க இருக்கின்றதோ, குறிப்பாக அரபு நாடுகளில் சவுதி, கத்தார், ஓமான், பஹ்ரைன், துபாய், குவைத், இந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய தூதரகங்கள்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒவ்வொரு இடங்களுக்கும் டிரான்ஸ்லேட்டர் முதல் கொண்டு, ஓட்டுநர் முதல் கொண்டு இன்னும் பல தரப்பட்ட சேவை ஆட்கள் தேவைப்பட்டிருக்கும். இந்த சூழல்ல அனைவரையும் உடனடியாக நாட்டிலிருந்து தேர்ந்தெடுத்து நல்ல அதிகாரிகளை, அதாவது குறிப்பாக வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் மனோ தத்துவ ரீதியிலும் சரி, வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு சாதகமாக அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய அதிகாரிகளாக தயவு செய்து தேர்ந்தெடுத்து அனுப்புமாறு எங்களுடைய அரசாங்கத்திடம் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல முக்கியமா அரபு நாடுகளுக்கு அனுப்பும் போது, குறிப்பா அரபு நாடுகள் என்று அல்லாது எந்த நாடாக இருந்தாலும் அந்தந்த நாட்டுக்கு அதிகாரிகள் அனுப்பும் போது அந்த நாட்டினுடைய கலாச்சாரம், அந்த நாட்டுடைய சட்டத்திட்டம், அதே போல அந்த நாட்டினுடைய மொழியையும் கொஞ்சம் அவங்களுக்கு ஊக்குவிட்டு பழக்கி வைத்து அனுப்புவது சிறந்ததாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த அரபு நாடுகள்ல வரக்கூடிய அதிகாரிகள் அவங்களுடைய அதிகார மட்டத்துல இருந்தாலும் ஆனா இந்த நாட்டு பிரஜைகளோட அவங்களால பேச முடியாத சூழல் உருவாகி இருக்குது. அதனால தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சரியான அவங்களுடைய பழக்க வழக்கங்களையும் மற்றும் இந்த நாட்டுடைய கலாச்சாரங்களையும் இந்த நாட்டின் மொழிகளையும்
கற்றுக் கொடுத்து அனுப்புவது சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நிச்சயமாக இலங்கை அரசாங்கம் இது போன்ற செயல் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதே போலதான் தப்பியோடிய மனுஷ நாணயக்காரவை தயவு செய்து உடனடியாக நாட்டுக்கு கைது செய்து அழைத்து வருமாறும் எங்களுடைய அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களிடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் நாங்கள் இந்த நாட்டிலே படும் கஷ்டம் என்பது எங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்குமே தெரியும். உயர் மட்டங்கள் இருக்கும் உங்களுக்கு தெரியாது என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றோம். இந்த குளிரிலும் வெயிலிலும் நாங்கள் படும் கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளிநாடு வாழ் தொழிலாளர்களை சம்பந்தப்பட்டவர்களிடம் போய் சேரும் வரைக்கும் இந்த பதிவை தயவு செய்து பதிவிடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.